அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நம்முடைய சேனல்ல எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, இதை நீங்கள் எரித்து முடிவதற்குள் உங்கள் தீராத கடன் தீரும், உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா தனிப்பட்ட ஆசைகள்னு ஒன்று இருக்கும். தனித்தனியா ஆசைகள்னு ஒன்று இருக்கும். தனிப்பட்ட ஆசைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாம் முதல்ல செய்யக்கூடிய விஷயமே, கடவுளே நான் இதை நினைக்கிறேன், எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்குவோம் இல்லையா? எல்லாருமே முதல்ல அதான் செய்வோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்போம், எனக்கு இதை மாதிரி ஆசை, எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம். அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம என்ன நினைப்போம் மனசுக்குள்ள, கடவுளே எப்படியும் என்னுடைய கணவர்கிட்ட என்னுடைய ஆசையை சொல்லிட்டேன், எப்படியாவது அவர் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் நம்ம கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை செய்வோம். எப்படினாலும் நாம் சுற்றி நாம் இறை சக்தியை நாடுவது தான் சரியும் கூட. இறைவனுடைய பாதத்தில் முழுவதுமாக நாம் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செஞ்சாலும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், தற்போது கணவன் மனைவி பிரச்சனைக்கு மாந்திரீக முறையில் பரிகாரம் செய்து கொடுத்துட்ருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். எந்த வீட்டில் காலை மாலை 2 நேரமும் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீடு முதல்ல செல்வ செழிப்போடு இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. இல்லைங்க, எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது, நான் காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி விளக்கேற்றுறேன், எனக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு இந்த பதிவை கேட்டுட்ருக்கிற யாராவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல. அந்த கஷ்டங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அது உங்கள் கர்மா சீக்கிரம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வாங்க. தொடர்ந்து தீப வழிபாடு செய்யுங்க. எதை செய்கிறீர்களோ இல்லையோ தொடர்ந்து வீட்டில் தீப வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியதும் ஒரு தீபம் தான். அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கில் ஏற்ற வேண்டிய தீபம். பஞ்சகவ்ய விளக்கு இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. 48 நாட்கள் இப்போ நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்றினால் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். உங்கள் நீண்ட நாள் ஆசையும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து 48 நாட்கள் காலை பொழுதில், அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். இந்த விளக்கை 48 நாட்களுக்கு மொத்தம் 96 விளக்குகள் வேணும் இல்லையா? காலையில் 2 விளக்கு பொருத்தணும். ஏன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் பொருத்த முடியாது. நம்ம நிலைவாசலில் ஏற்ற போகிறோம். அதனால் 2 விளக்கு ஏற்றணும். 96 விளக்குகள் வாங்கிக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் அடிக்கடி கிடைக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம், தவறே கிடையாது. இந்த பஞ்சகவ்ய விளக்கில் நெய் ஊற்றி திரிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைத்தண்டு திரியை யூஸ் பண்ணுங்க. தாமரைத்தண்டு திரி யூஸ் பண்ணி பஞ்சகவ்ய விளக்கோடு அந்த தாமரைத்தண்டு திரியும் சேர்ந்து எரிந்து அந்த சாம்பலை மொத்தமாக நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த சாம்பலை நெத்தியில் பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு முழுக்க தண்ணீரில் கரைச்சி தெளித்து விடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நிலைவாசலில் ஏற்றி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நிச்சயமாக நீங்கும். எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழல் உண்டாகும். நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க வாட்ஸ்அப்பில், எப்படிங்க கடன் தீரும், விளக்கேற்றினா எப்படி கடன் தீரும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் குதர்க்கமாக கேட்குறதுக்குன்னு இருப்பாங்க நிறைய பேர். கண்டிப்பாக அதை கேட்பாங்க. இதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் செய்யக்கூடிய வழிபாடு, இப்போ ஒரு விளக்கு பொருத்தினோடனே வாசலில் மகாலட்சுமி தயார் ஒரு பேக்கில் பணத்தை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. சூழ்நிலையை உருவாக்குவார்கள். தெய்வ சக்தியும் சரி பிரபஞ்ச சக்தியும் சரி நமக்கு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், நம்பிக்கையான வார்த்தைகள், மந்திரங்கள் இதெல்லாம் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சூழ்நிலையை நம்முடைய முயற்சியாலும் நம்முடைய உழைப்பாலும் நம்முடைய நம்பிக்கையாலும் நாம் அதை சரியாக செஞ்சோம் அப்படின்னா வெற்றி கிடைப்பது நிச்சயம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகள் தீரும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.